மனிதன் அல்லது ஒரு சகோதரி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை தூய்மையோடு பரிசுத்தத்தோடு அபிஷேகத்தோடு வாழும் பொழுது அந்த அபிஷேகம் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும். இந்த எண்ணத்தை நீ தூக்கி போட்டுட்டு இனி என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிங்க. கணவன் மனைவிக்குள்ளாக கடவுள்னால உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, சண்டை வரக்கூடாது. ஏன்னா அவர் அந்த கடவுளையே வெறுக்கும் பொழுது அந்த ஆத்மா இடறி போறதுக்கு அது நீங்க ஒரு காரணமாயிருவீங்க. உங்க மூலியமா உங்க கணவர் ரட்சிக்கப்படணுமோ தவிர உங்க மூலியமா உங்க கணவர் தேவனையே தூஷிக்க கூடாது. நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்கன்றது முக்கியம். ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தினால நிரம்பி வழிகிற ஒரு வாழ்க்கையை வாழுங்க. ஆவியானவர் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது. ஆவியானவர் துணையோடு ஒரு வாழ்ற வாழ்க்கை, அவருடைய கைடிங்ல அவர் என்ன சொல்றாரு ஏது சொல்றாருன்னு கேட்டு அதன்படி நம்ம வாழும் பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய சமூகத்தை பிடித்துக் கொள்ளுங்க, ஆவியானவரை பிடித்துக் கொள்ளுங்க, உங்களுடைய அபிஷேகத்தை நிரம்பி வெளியே பண்ணுங்க. அதற்கான அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.